ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிய அந்த இடத்துல தாத்தா நின்று ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. வேறு லெவலில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த ஹாப்பியோடய இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க வீட்டில் உட்கார வச்சு சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க நம்ம இனியாவை சென்றுவா மகளேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. மருமகளேன்னு அங்கே இன்வைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இனியா வராங்கங்கிறதுக்கோசரமே வீட்டையே மாற்றிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அது ஆமாம், கலெக்டர் சார் இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கலாமா, அதனால் வேறு லெவலில் வீடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கதை எண்டிங்கில் சுபம்னு முடிக்கிறதுக்கு வேற லெவல் கொண்டு போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. எல்லாரோட லைஃப்பையும் பார்க்குறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம பாக்கியா இருக்காங்களே, அப்போ வந்து விழுந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம மையூக்கு. உடனே ராதிகா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பினோடனே நீ சேர்ந்து வாழக்கூடாதா, இல்லை உன் ஃப்ரெண்டை தான் சேர்ந்து வாழ சொல்லக்கூடாதா, நீ திறந்த மாட்டியாடா, நீ கதை ஆரம்பத்துலேருந்து கதை முடிகிற வரையும் திறந்த மாட்டியாடா, உன்னோட கேரக்டர் மட்டும் ஏன்டா மாற்றாமல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரியாக்ஷன் வேறு மாதிரி இருந்தாலும் அவங்கவுங்களோட பர்சனலில் தலையிடக்கூடாது. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் க்ளோஸாக இருந்தாலுமே பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு சூப்பராக சொல்லி முடிச்சாங்க. சொல்லி முடிச்சுட்டு இவங்க காரில் போக இவங்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி யோசிக்கிறாங்க. இப்போ எனக்கு கோபி மேலே எந்த ஒரு வருத்தமோ எதுவுமே இல்லை, என் லைஃப் சந்தோஷமாக போகுதுன்னு அவங்க நினைக்க, கோபி ஒரு பக்கம் இப்போ தான் என் லைஃப் ஃபுல்ஃபில்லாக இருக்குது, யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லை, என் பிள்ளைங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன், இவர் ஒரு பக்கம் நினைக்கிறேன். நம்ம பாக்கியா ஒரு பக்கம் இப்போ ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. கடைசியில் இவங்களுக்காக 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டேன், அது பண்ணேன் இது பண்ணேன். கடைசியில் என்ன பண்ணாங்க, போட்டு தான் கிச்சனில் சாவடிச்சாங்க. ஆனால் இப்போ நான் சுதந்திரமாக இருக்கேன், என்னோட பெண் சுதந்திரத்தை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வரலாறையே சொல்லி கதையை முடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அடேங்கப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. காரில் வந்து மாசா என்ட்ரி கொடுத்ததை பார்க்கணுமே, பாச்சா பாய் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.